ஃபீல்டில் மொரார்லெஸ் ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ப்ரைவேட் ஸ்கூல் அண்டு சில சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் அண்ட் இப்போது இங்கே வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒரு 17 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய அனுபவத்தில் பார்க்கும்போது ஆக்சுவலி நான் ஐம் மேத்ஸ் டீச்சர். நான் வந்து ஆனால் இங்கே இங்கிலீஷும் எடுக்கிறேன். தமிழ் மேலே கொஞ்சம் நல்ல பற்று இருக்குது. நான் தமிழும் நல்லா பண்ணுவேன். ஏன்னா அந்த பழைய ஸ்கூலில் தமிழும் மேத்ஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஒரு லாங்குவேஜை வந்து எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறேன். மோரோவர் நம்ம குழந்தைங்களை வச்சு பார்க்கும்போதும் கூட அந்த இருமொழி கொள்கைங்கும்போது அந்த அந்நிய மொழிங்கிறனால அந்த இங்கிலீஷை வந்து எய்டட் ஸ்கூல்ஸில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க வந்து இங்கிலீஷை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அவன் வந்து 9th 10th வந்து கூட நாங்களே இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறோம் ஈவினிங்ஸில். எதுக்குன்னா எழுத படிக்கவே தெரியாத குழந்தைங்களுக்கு கோச்சிங்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவன் தே ரீச் த 9th standard without knowing the alphabets in the correct order or in the right way. ஒரு ப்ரொனவுன்சியேஷன் சரியாக இருக்கிறது இல்லை, எழுத்துக்களும் சரியாக ஒரு அந்த வடிவமே சரியாக தெரியறதில்லை. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு மொழியும் அவன் எளிமையாக, ஏன்னா அது மும்மொழிங்க இந்த தேர்ட் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து வெரி லெஸ் நாலேஜ். ஏன்னா அந்த பழைய ஸ்கூலில் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெஞ்ச் படிப்பாங்க. ஃப்ரெஞ்சில் தேல் ஸ்கோர் வெரி ஹை ஸ்கோர். என்னடான்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக அந்த எழுத்துக்களும் ஒரு நவுனா வெர்பான்னு ஐடென்டிஃபை பண்ணாலே போகிற தேல் கெட் ஹை ஸ்கோர்ஸ். அப்போ அந்த மொழி அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னா கூட டெவலப் பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு அந்த மொழியை கற்றுக்கிறத விட அதோட அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்னொரு மொழியை போய் அந்த நாட்டில் நம்ம சர்வைவ் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு கேட்டால் ஒரு அத்தியாவசியம்னு கூட சொல்லுவேன். அது அவசியம் இல்லையாங்கிறத காட்டிலும் அத்தியாவசியம்னே சொல்லலாம். அது ரொம்ப நல்லது தான். இன்னொரு மொழியை கற்றுக்கணும்னு நமக்கு ஆர்வம் இருக்கும். அது நம்ம வெளியில் போய் ஒரு அதுக்கு சோர்ஸ் வந்து இங்கேயே இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அது ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம ஃப்ரீயாக எவ்வளவோ கொடுக்குறோம். அந்த பென்சில் பாக்ஸிலேருந்து செருப்பு, பை எல்லாமே கொடுக்குறோம். அப்போ அந்த லாங்குவேஜ்லேயே இன்னொரு டீச்சரை போட்டுட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மொழியை கற்றுக் கொடுத்தோம்னா அவனுக்கு வெளியில் போய் வந்து அதை தனியாக பே பண்ணி கற்றுக்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஒரு மொழி கற்றுக்கிறதுனால அவனோட அறிவு விசாலம் அடையுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு மொழி வாழறதும் வந்து நம்ம அதை உபயோகிக்கிறது. இப்போ சமஸ்கிருதம் அழிஞ்சே போச்சுன்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய மொழிகள் அழிஞ்சு போச்சு. ஏன்னா அதை நம்ம உபயோகப்படுத்துறதுனால ஒரு மொழிக்கு உயிர் கொடுத்த அந்த புண்ணியம் கூட நமக்கு சொல்லப்போனால். அப்போ வெளியில் போய் அவன் பே பண்ணி படிக்கிறத விட இங்கே அவனுக்கு ஸ்கூல்லே இலவசமாக கிடைக்கும்போது ஏதோ எல்லா குழந்தையும் கற்றுக்கிட்டாலும் ஒரு 10% கற்றுக்கிட்டா கூட அந்த 10% குழந்தைங்க வெளியில் போய் நல்லா ஷைன் ஆகும் இல்லையா? அவனோட வாழ்வாதாரமும் மேம்படும், அதன் மூலமாக பொருளாதாரமும் கூட மேம்படும் இல்லையா நாட்டுக்கு. தேசிய கல்விக் கொள்கையில் தற்போது மும்மொழி குறித்து கடும் விவாதமானது நடந்து கொண்டு வருகிறது. தற்காலத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற மொழியானது தொடர்ந்து இருக்க வேண்டும். மூன்றாவது மொழி என்பது கற்றுக்கொள்வது ஒரு அவசியமான சூழலாக இருக்கிறது. அந்த மூன்றாவது மொழியானது கட்டாயப்படுத்தக்கூடாது. அந்த மாணவனுக்கு எந்த மொழி வந்து மூன்றாவது மொழியாக அவன் நினைக்கிறானோ அந்த மொழியை நாம் தரலாம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் அரசு தான் கடந்த 50 வருடமாக ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். திராவிட மாடல் என்றாலே அது வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது போன்ற பல மொழிகள் கலந்த ஒரு அமைப்பு தான் தற்போது தமிழ்நாட்டில் உள்ளது. ஆகவே நிறைய மொழிகளை கற்றுக்கொள்வது மாணவர்களுடைய ஒவ்வொரு இடங்களில் போகும்போது அது அவங்களுக்கு வந்து பழக்கமாக வந்து ஆகும். ஒரு மாணவன் ஆந்திராவில் போய் அவன் வந்து ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினச்சா அவன் தெலுங்கு இப்போ இருந்தே படிக்கணும் அப்படின்னு கூட அவன் நினைக்கலாம். அல்லது அவன் வந்து கன்னடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்னா கன்னடம் வந்து படிக்கலாம். அல்லது அவன் ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா கூட ஹிந்தியும் கூட வந்து படிக்கலாம். அவன் உருது படிக்கணும்னு நினச்சா உருது படிக்கலாம். ஆகவே மொழியை காரணம் காட்டி நாம் அந்த மும்மொழி கொள்கையை வந்து எதிர்ப்பது என்பது அவசியமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவு எல்லா வகை பள்ளிகளிலும் தமிழ், ஆங்கிலம் முக்கியமாக ஒரு மொழியாக இருக்க வேண்டும். மூன்றாவது மொழியாக அந்த மாணவனுடைய விருப்பத்தை நாம் தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் முக்கியம். கல்வியானது பட்டியல் நிலையில் இருப்பதால் அது மாநில அரசோட இதுலேயும் இல்லை, மத்திய அரசோட இதுலேயும் இல்லை, அது வந்து ஒரு பொதுப்பட்டியலில் வந்து இருக்குது. ஸோ அப்போ பொதுப்பட்டியலில் இருக்கும்போது அவனுடைய வாய்ப்பை வந்து நாம் பறிக்கக்கூடாது. அதனால் மூன்றாவது மொழி எந்த மொழி வேணாலும் நாம் கற்றுக்கிறது சிறந்தது என்று நினைக்கிறேங்க.